ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா கிச்சன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தொடர்ச்சியாக ஹாஸ்பிட்டல் வீடுமாக போயிடுச்சு. என்னுடைய பையனுக்கு வேறு முடியலை, டைப்பாய்டு காய்ச்சி அவனை கொண்டு போய் பெட்லெலாம் சேர்த்து வச்சுருந்தோம். அதனால் எல்லாருமே குழந்தைகளெல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க, உங்களையும் பத்திரமா பார்த்துக்குங்க. இது நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நான் வெலை மீன் எடுத்துருக்குறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட ஃபஸ்ட்டு பெருஞ்சீரகம், வெந்தயம்லாம் போட்டு வெங்காயம் போட்டு தாளித்து, அது கூடயே வெண்டைக்காயும் போட்டு தாளிச்சுட்டோம்னா அந்த விழுவல் சிக்கன் இருக்காமல் இருக்கும். வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டாச்சு. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம கூட்டி வச்சுருக்கிற மசாலாவும் புளி தண்ணியும் கரைச்சி அதை கூட சேர்த்துக்கிடுவோம். ஃபைனலாக புளியை கரைச்சி அது கூட சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி மீன் குழம்பு வீடியோ ரொம்ப போட்டிருக்கேன், அதனால் இப்போ ஒரு இதாக போடுவோம் அப்படின்ட்டு. அது கூட பார்த்திங்கன்னா இங்கே மீன்லாம் பொரிஞ்சுக்கிருக்கு. லாஸ்ட்டாக மீனையும் சேர்த்துக்கிடுவோம். மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அது கூடயே ஃபிஷ்ஷும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நாலு துண்டு எடுத்தேன், அது 2 துண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூடயே 2 துண்டை சேர்த்து எடுத்துக்கிடுவோம். எந்த ஒரு பொருளையுமே நல்லா தட்டி காஞ்சி எண்ணெயும் காஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும், இல்லாட்டா கஷ்டமாக தான் இருக்கும். இந்த 2 துண்டுமே நல்லாவே வெந்துருச்சு. எண்ணெய் ஏன் இவ்வளோ சேர்த்துருக்கேன்னு கேட்காதீங்க. எண்ணெய் ஊற்றி மீன் குழம்போடு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இப்படி பிடிக்குன்னா நீங்களும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்படி பார்த்திங்கன்னா நான் சௌச்சௌக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் மீன் குழம்புக்கு சைடாக பொரிச்சு விட்ருவோம். ஃபஸ்ட்டு சட்டியை காய வச்சுட்டேன். நல்லா காஞ்சதுமே எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வருது. வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரவும் அது கூடயே மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அப்படியே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிடுவோம். ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சௌச்சௌவையும் அதோட சேர்த்துக்கிடுவோம். அப்படியே லாஸ்ட்டாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை, எண்ணெயிலே வதங்கிடும். சிம்லேயே வச்சுக்கிடுவோம். அது கூடயே ஆனமும் நம்மளுக்கு நல்லாவே கொதி வந்துருச்சு. சௌச்சௌவையும் இடையில வதக்கி விட்டுக்கிறணும், இல்லாட்டா அதை பிடிச்சிரும். சௌச்சௌக்கா நல்லா மசிஞ்சு நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய லன்ச்சு. வீட்டிலையே சமைச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ 2 நாளாக சமைக்கிறேன். ஒரே ஹாஸ்பிட்டல் விடுமாவே போயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.